ஜிடிஃபில நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட ஷாட்ஸ்ல ஒரு கிரிமினல வந்து ஒரு போலீஸ் தோட்டத்து போயிட்டு இருப்பான். அந்த போலீஸ் நம்ம ஹெல்ப் பண்ற விதமா அந்த கிரிமினல் நம்ம பிடிச்சி கொடுத்துருப்போம். சோ அந்த ஷாட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. சாரி ப்ரோ, ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. சோ கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன ஆகும்? பட் நீங்க ட்ரை பண்ணும்போது அகைன் அந்த இடத்துல வராதுங்க. அதனால நான் வேற சேவ் பண்ணி வச்சதான் ட்ரை பண்ணேன். சோ அதே மாதிரி போலீஸ் வந்து கிரிமினல் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறான். நம்ம இந்த டைம் மாறாக போலீஸ் ஏத்திட்டோம். ஆனா போலீஸ் சாவல. அதனால ஒரு 2-3 புல்லட் இறக்கிட்டோம். இறக்கிட்டு பார்த்தா வெறிகுண்டு ஓடிட்டு இருக்கிறான். சரி பயத்துல ஓடுறான். சரி ஒரு இடத்துல போய் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி கார் எடுக்காம ஓடினேங்க. பார்த்தா பயபுல் அவன் ஓடிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரம் ஓடிட்டாங்க. எனக்கு பொருள் பத்துல ஓடியேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினுங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தான். அதனால வேற வழி இல்லாம சுட்டுட்டேன். காலில் தானே சுட்டேன். அந்த பயபுல மாறி இருந்துச்சு ஓடுறான். மாறி டைம் சுட்டேன். அப்பவும் ஓடுறான். சரி பக்கத்துல போன ஸ்பேஸ் போய் பக்கத்துல போய் நின்று பார்த்தா அவன் அப்பவும் ஓடுறான். ரத்தம் சிந்த ஓடுறான். எனக்கு வேற வழி தெரியல. அவன் திருப்பி நான் காலில் சுட்டேன். ஆனா அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? சுட்டா விழுந்தா ஓடுனா ரிப்பீட், சுட்டா விழுந்தா ஓடுனா ரிப்பீட், இப்படிதான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு தடவை சுட்டேன். அட் லாஸ்ட் மறுபடியா கீழே விழும்போது காசை வர விட்டான் கொஞ்சம். சரி இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுக்கு அந்த காசு ஆச்சு போய் பார்த்தா வெறும் $10. இவ்வளவு தூரம் ஓடி இருந்ததுக்கா திரும்பி பார்த்தா என் கார் எங்க நிக்குன்னு எனக்கே தெரியல. பல மைல் தூரத்துல நிக்குது போல. ஆனா போகடா மறுபடியும் இவ்வளவு தூரம் ஓடணும்னு சொல்லிட்டு வேற என்ன விட்டுட்டு ஓடிதான் போனேன். அதனால இனிமேல் யாரும் கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. எனக்கு போலீஸ் கேஸ் ஆகாது, என்ன பக்காச்சுன்னு தெரியல. அதனால டோன்ட் ட்ரை திஸ். என்ன புதுமையா தலைமை